ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்திக்கும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கின்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அதிகமான இந்துக்கள் யாத்திரை செல்வார். அப்படி யாத்திரை மேற்கொண்ட பெங்களூரை சேர்ந்த இந்து சகோதரனுடைய ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. காவி உடை அணிந்து கொண்டு அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்கின்ற சூறாவை ஓதி சமூக வலைத்தளங்களில் பதிவிறக்கம் செய்திருக்கிறார் இந்த சகோதரி. பொதுவாக காவி உடை அணிந்தவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராகவும் இஸ்லாத்தை எப்படியாவது அடியோடு அழிக்க வேண்டும் என்று சிந்தனை உள்ளவர். அப்படி இருக்கின்ற போது இந்த சகோதரி இந்த உடையை அணிந்து கொண்டு குர்ஆன் ஓதிய இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த உலகத்தையும் நெகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. ஆனாலும் இந்த வீடியோவை பார்த்த இந்துத்துவவாதிகள் இவருக்கு எதிராக பல பதிவுகளையும் இன்று மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த ஆடையை அணிந்து கொண்டு குர்ஆனை எப்படி உன்னால் ஓத முடியும் என்று கேள்விகளையும் கேட்டு வண்ணம் வருகிறார்கள். அதற்கு அந்த சகோதரி அழகான ஒரு செருப்படி பதிலை கொடுத்திருக்கிறார். சிறுமியாக பள்ளிக்கூடத்தில் படித்த போது எனக்கு அதிகமான முஸ்லிம் நண்பிகள் இருந்தார்கள். அவர்களோடு அவர்கள் படிக்கின்ற மதரசாக்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அவர்கள் மனனம் செய்கின்ற சூறாக்கள் சிலதையும் மனனம் செய்திருக்கிறேன். குர்ஆனை யார் வேண்டுமானாலும் ஓதலாம். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ஒரு குர்ஆன் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட குர்ஆன். அதனை ஓதுவதன் ஊடாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியிருக்கிறார் இந்த சகோதரி. இந்த வீடியோவை பார்த்த ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களும் காவி உடையில் குர்ஆனை ஓதிய ஒரு மங்கை என்கின்ற பெயரை இவருக்கு வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, இறைவன் யாருக்காவது நலவை நாடினால் இப்படியும் அவர்களை செய்ய தூண்டுவான் என்பதும் இந்த சம்பவத்தின் ஊடாக நாம் விளங்கிக் கொள்ளும் ஒரு பாடம்.